நீங்க யார நம்பி இருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையை சிதைக்கிறது. திருமாவளவன் மேல இந்த இளைஞர்கள்லாம் அப்படி ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்கிறாங்களே, எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் அது சீர்குலையாம இருக்க, கட்டுக்கோப்பா இருக்க, இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் வாய்க்கு வந்ததை பேசுகிறார்கள். இங்க இருந்து போயிட்டாங்க, கூடாரம் காலி ஆயிருச்சு. பல கட்சிகள்ல இருந்து எந்த நம்பிக்கையில் நீங்க சேர்றீங்க? இதுக்கு யாரும் நம்ம இதுக்காக கேம்பெயின் பண்ணல. எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் வந்திருக்கிறீங்க. இது நாளைக்கு ஆளுங்கட்சியாக போற கட்சி கிடையாது. திருமாவளவன் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடுவார் நினைச்சு யாரும் நீங்க வரல. உங்களுக்கும் ஒரு கொள்கை பார்வை இருக்கிறது, ஒரு கோட்பாட்டு பார்வை இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லா கட்சியுமே அப்படிதான். அந்த கட்சி விட்டு கட்சி தாவறவங்க யாரா இருப்பாங்கன்னா, கொள்கை பிடிப்பு இல்லாமல் பதவி வெறி கொண்டவர்களாக, பதவி பிடிப்புள்ளவர்களாக இருப்பவர்கள் தான். எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்பவே போனா டிவிகேல சேர்ந்துட்டா நாளைக்கு எம்பி சீட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க போலான்னு நினைப்பாங்க. தொண்டர்கள் அல்லது கொள்கை பிடிப்புள்ளவர்கள் யாரும் போக மாட்டாங்க. 99.99% அப்படியே தான் கட்சியில் இருப்பாங்க. அப்படிதான் எந்த கட்சியா இருந்தாலும். நம்ம கட்சியில் அப்படிதான். நம்ம ஒரு 25 வருஷம் தேர்தல் அரசியல் வந்துட்டோம். அங்கொன்று இங்கொன்றுமா சில பேர் போயிருக்கிறாங்க. அந்த சில பேர் யார் அப்படின்னா, மெயினா எம்எல்ஏ எம்பி ஆகணுங்கிற எண்ணம் உள்ளவங்க தான். அந்த எண்ணம் இல்லாதவர்கள்ட்ட அந்த ஊசலாட்டம் இருக்காது. இது நம்ம கட்சி, நம்ம கொள்கை, நம்ம தலைவர், தேர்தல் இடையிலே வந்து போகிறது, அவ்வளவுதான். அந்த பொறுப்புணர்வோடு இருக்கிறார்.